சரிமிலா ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 தக்காளி, ஒரு 6 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 வெங்காயம் கட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கடுகு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுக்கிறேன். இந்த தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் சுடணுன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க, கடுகு வெடித்து வெந்தயம் பொரியட்டும். பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம். இப்போ 2 வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. ரொம்ப நேரம் பூண்டு வதங்காமல் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் 3த்தையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு 2 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இப்போ நான் புளி கரைசலை 2 கரைசலாக கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் திறந்து பார்த்துருக்கேன். லைட்டாக கிளறி விட்டுப்போம். இப்போ ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு புளிப்பு, உரப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். பாருங்கள், பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.